தொடர் மழையால் யமுனை நதியில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக வெள்ள நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. டெல்லி மயூர் விஹாரில் அடிப்படை வசதிகளுடன் மக்கள் தங்க கூடாரங்கள் போடப்பட்டுள்ளன. அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யமுனை ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் கரையோரத்தில் உள்ள மக்களை மீட்கும் அதிகாரிகள் முகாம்களில் தங்க வைக்கின்றனர். ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மும்பையில் 4 மாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. தொடர் மழை காரணமாக நேற்று முன்தினம் நள்ளிரவில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்தது. 2 நாட்களாக நடைபெற்று வரும் மீட்புப் பணியில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் சிக்கி 14 பேர் உயிரிழந்ததாக பேரிடர் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 10க்கும் அதிகமானோர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோவை குற்றாலத்தில் உள்ள சூழல் சுற்றுலா தலம் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு குறைந்ததும் சுற்றுலா தலம் மீண்டும் திறக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அருகே மலைப்பகுதியின் அழகை ரசிக்க அமைக்கப்பட்ட கோபுரம் புதர்மண்டி காட்சியளிக்கிறது. குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அருகே பல லட்சங்கள் செலவழித்து சுற்றுலாத்துறையால் இயற்கை காட்சிகளை காணும் உயர் கோபுரம் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது. தொடங்கிய நாள் முதல் இன்று வரை புதர்மண்டி காணப்படுவதால் அந்த கோபுரத்தை சீரமைத்து சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மட்ட குழு மற்றும் மாநில அளவிலான பொறுப்புகள் அனைத்தும் இன்று முதல் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜி ராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய உயர்மட்ட குழு அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். புதிய பொறுப்பாளர்கள் விவரங்களை கட்சி தலைமை விரைவில் அறிவிக்கும் என்றும் ஐஜேகே தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக பேருந்து போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்களில் மக்கள் தங்கள் சொந்த செலவில் சாலையை சீரமைத்து போக்குவரத்துக்கு வழி செய்துள்ளார்கள். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கீழ்ப்புணல் வாசல், வாடிக்காடு மற்றும் ராமகிருஷ்ணாபுரம் ஆகிய கிராமங்களில் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் உள்ளன. இந்த 3 கிராமங்களுக்கும் முறையான சாலை வசதி இல்லாததால் பல ஆண்டுகளாக பேருந்து போக்குவரத்து வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் தவித்து வந்தனர். இந்த நிலையில் அரசை எதிர்பார்க்காமல் 3 கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி பாலங்களை அமைத்தும் சாலைகளை அகலப்படுத்தியும் சீரமைத்து வருகின்றனர். லித்துவேனியா நாட்டின் புதிய பிரதமராக இங்கா ருகினா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு ஐரோப்பிய நாடான லித்துவேனியாவில் பிரதமராக இருந்தவர் முறைகேடு புகாரில் அண்மையில் ராஜினாமா செய்தார். இதையடுத்து அவரது இடத்தில் தொழிற்சங்க தலைவரான ருகினோ கடந்த ஆண்டுதான் அரசியலில் நுழைந்திருந்தார். தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவியேற்ற அவர் அடுத்த ஆண்டே பிரதமராகவும் உயர்ந்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான ஆயத்த பணிகளில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு ஏதுவாக தற்போது கடற்கரை பகுதியில் கட்டடக் கழிவுகளை கொட்டி சமப்படுத்தியுள்ளது சென்னை மாநகராட்சி. ஆமைகள் அதிகம் முட்டையிடும் பகுதியில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளின் செய்துள்ள பொறுப்பற்ற செயலுக்கு சூழலியாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை வனச்சரகத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஆண் காட்டு யானைக்கு கடந்த 3 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. யானையின் உடல் மெலிந்து காணப்பட்டதால் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு இருக்கலாம் என வனத்துறை உறுதி செய்துள்ளது. மருத்துவக் குழுவினர் யானைக்கு பிடித்தமான வாழைப்பழம், தர்பூசணி மற்றும் பசுந்தீவனங்களில் மருந்து மாத்திரைகளை கொடுத்து கண்காணித்து வருகின்றனர். யானையின் உடல்நலம் தேர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் வனத்துறையினர் எடுத்து வருகின்றனர்.
வடக்கு ரயில்வே பகுதிகளில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக நெல்லை மாதா வைஷ்ணவி தேவி சுக்ரா எக்ஸ்பிரஸ் ரயில் பகுதி தூரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கதுரா மாதாப்பூர் ரயில் நிலையங்களுக்கு இடையேயான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட வேண்டிய அந்தமான் எக்ஸ்பிரஸ் ரயிலும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மற்றும் கிரீன் கார்டு நடைமுறைகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரவுள்ளது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவார்ட் லுட்னிக் தற்போதைய லாட்டரி அடிப்படையிலான விசா முறை மோசடியானது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடைமுறை அமெரிக்க வேலைவாய்ப்புகளை வெளிநாட்டவர்களுக்கு தாரை வார்க்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். புதிய திட்டத்தின்படி அதிக வருமானம் ஈட்டும் அல்லது உயர் திறமை கொண்ட பணியாளர்களுக்கு மட்டுமே வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H-1B விசாவில் முன்னுரிமை அளிக்கப்படும். இதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் நம்புகிறது. மேலும் கோல்டு கார்டு என்ற புதிய திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் குறைந்தது $5 மில்லியன் முதலீடு செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே நிரந்தர குடியுரிமைக்கான கிரீன் கார்டு அளிக்கப்படும். ஆண்டுதோறும் வழங்கப்படும் H-1B விசாக்களில் 70% இந்தியர்களே பெறுவதால் இந்த மாற்றங்கள் இந்திய பணியாளர்கள் மற்றும் மாணவர்களை பெரிதும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரி விதிப்பு விவகாரத்தில் சீனாவை தவிர்த்துவிட்டு இந்தியாவை மட்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிவைப்பது நியாயமற்றது என அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி சாடியுள்ளது. ரஷ்ய எண்ணெயை சீனா உட்பட பல நாடுகள் அதிக அளவில் வாங்குவதாகவும், ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் 25% வரி விதிப்பது அநியாயம் என்றும் ஜனநாயக கட்சி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. ட்ரம்பின் இச்செயலால் இந்திய அமெரிக்க நல்லுறவு பாதிக்கும் எனவும் அக்கட்சி கூறியுள்ளது. முன்னதாக சீனாவுக்கு சேர்த்து கூடுதல் வரி விதிப்பது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என அமெரிக்க அரசு கூறியிருந்தது. அமெரிக்காவின் 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதிப்பை தொடர்ந்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன், CPM MP சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவின் மீது சுத்தியல் கொண்டு அடிப்பது போல் முழு வலிமையோடு வரிகளை விதிப்பதாக அமெரிக்கா மீது கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கடன் தவணைகளை செலுத்த 2 ஆண்டுகள் அவகாசம் வழங்க வேண்டும், சிறப்பு அவசரகால கடன் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை கமல் முன்வைத்துள்ளார். இதனிடையே அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரி கொள்கையால் பாதிக்கப்பட்டுள்ள தொழில்களுக்கு வராக்கடன் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சருக்கு சு வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் இந்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு இறக்குமதி வரி உயர்வு பிரச்சனையில் சாதகமான தீர்வு கிடைக்கும் வரை நிவாரணம் வழங்கவும் சு வெங்கடேசன் கோரியுள்ளார். HIV தொற்று நோய்க்கான ரஷ்யாவின் தடுப்பூசி இன்னும் 2 ஆண்டுகளில் தயாராகிவிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் என்ற பெயரில் தயாராகி வரும் தடுப்பூசி மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸை தடுக்கும் வகையில் உடல் செல்களுக்கு மரபணு வழிகாட்டுதல்களை வழங்கும் எனவும் மருத்துவ வல்லுநர்கள் கூறியுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கிய அர்னி பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்ட 400க்கும் அதிகமானோர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அந்த மாநிலத்தில் கடந்த சில நாள்களாக பொழிந்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. காங்க்ரா மாவட்டத்தில் பொழிந்த பெருமழையால் அர்னி பல்கலைக்கழக வளாகத்தையும் வெள்ளம் சூழ்ந்தது. பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளேயும் வெள்ள நீர் புகுந்ததால் மாணாக்கரும் ஊழியர்களும் செய்வதறியாது தவித்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகள் உள்ளிட்ட சாதனங்களுடன் விரைந்தனர். முறையாக திட்டமிட்டு பல மணி நேர முயற்சிக்கு பிறகு வெள்ளத்தில் சிக்கியிருந்த மாணவர்களையும் ஊழியர்களையும் பத்திரமாக மீட்டனர். அவர்கள் அனைவரும் நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மீட்கப்பட்டவர்கள் நலமாக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பிற பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர். உத்தரப்பிரதேசத்தில் கனமழை காரணமாக கங்கை நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நமோகட் பகுதியில் உள்ள நினைவு சின்னங்களை தண்ணீர் மூழ்கடித்து ஓடுகிறது. படித்துறைகளை மூழ்கடித்தபடி வெள்ளம் செல்வதால் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கரையோரத்தில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸும் வெள்ளத்திலிருந்து தப்பவில்லை. கனமழையால் பல கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. உணவு குடிநீரின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். அவர்களை அதிநவீன வாகனங்கள் மூலம் ராணுவத்தினர் மீட்டு வருகின்றனர். அட்டார் N1200 என்ற வாகனம்
நீரிலும் நிலத்திலும் அதிவேகமாக செல்லக்கூடியது. தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வரும் ராணுவத்தினரை மக்கள் பாராட்டி வருகின்றனர். பெருமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் என ஒரே நேரத்தில் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ள ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு நகரம் உருக்குலைந்து கிடக்கிறது. அங்கு வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டடங்களும் கோயில்களும் பெரும் சேதமடைந்து போயின. இயற்கையின் சீற்றத்தால் நிகழ்ந்த கோரத்தின் சாட்சிகளாக காண கிடைக்கும் காட்சிகளை பருந்து பார்வையில் பார்க்கலாம். தமிழக தேசிய நெடுஞ்சாலையில் மின்சார பேருந்துகளுக்கான முதல் சார்ஜிங் மையம் உளுந்தூர்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களில் இது பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சார்ஜிங் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் நெடுஞ்சாலை அருகே 6000 சதுர அடி இடத்தில் 2.5 கோடி ரூபாயில் மின்சார பேருந்துகளுக்காக இந்த மையம் உள்ளது. இங்கு ஒரே நேரத்தில் 4 பேருந்துகளுக்கு சார்ஜிங் செய்ய முடியும். ஒரு பேருந்தின் பேட்டரி சார்ஜ் ஆக 30 முதல் 40 நிமிடங்கள் ஆகும். தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் அருகே நள்ளிரவில் வயல்வெளியில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவியது. பின்னர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தரிசு நிலத்தில் இருந்த விவசாய கழிவுகளுக்கு தீ வைத்தது தெரியவந்தது. இதையடுத்து இரவு நேரத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டுப்பன்றிகள் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விடப்பட்டுள்ளன. விவசாயிகள் தொடர்ந்து புகார் அளித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் பன்றிகள் தோட்டங்களுக்குள் புகுந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மன்னவனூர் வனச்சரகர் திருநறை செல்வன் தெரிவித்துள்ளார். திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக விஜய் கூறியது வெறும் பிதற்றல் என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் H. ராஜா தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் அவர்களை இன்னைக்காவது திரு நயினார் நாயந்தர் ராத்திரியில் போய் பார்த்து வந்தாங்க. என்ன பேச்சு, என்ன பிதற்றல்? பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த ரகசிய கூட்டணி, கள்ள உறவு இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியாது. அது அரசியலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் அதெல்லாம் மாஸ்டர் பண்ணியிருக்கலாம் விஜய், தட் ஐ டோன்ட் நோ. ஆனால் அவர் பேசுறதுக்காக சொல்கிறேன், டோன்ட் பிளாபர். சாலிடாக களத்தில் நின்று விஷயத்தை பேசுவாங்க. இன்னைக்கு கல்வி கொள்கையில் திமுகவோட கொள்கையை பின்பற்றவர் விஜயா, பிஜேபியா? சொல்லுங்க, யாரு? மாநில பட்டியல் கொண்டு வரணும்னு திமுகவோட கோரிக்கை, அதை ஆதரிக்கிறது யார்? விஜய். அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவோட கள்ள உறவோ நல்ல உறவோ வச்சிருக்கிறது விஜய், நாட் பிஜேபி. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு அமலுக்கு வந்ததை அடுத்து பாதிக்கப்பட வாய்ப்புள்ள துறைகளின் பங்குகள் விலை குறைந்துள்ளன. குறிப்பாக ஜவுளி, தோல் பொருட்கள், ஆபரணங்கள் போன்ற துறை பங்குகள் கணிசமாக சரிந்தன. வர்த்தக தொடக்கத்தில் மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டின் சென்செக்ஸ் 600 புள்ளிகள் வரை சரிந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 200 புள்ளிகள் வரை குறைந்தது. அமெரிக்காவில் வேலை மற்றும் குடியுரிமை விதிமுறைகளை கடுமையாக்கும் விதமாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் H-1B விசா மற்றும் கிரீன் கார்டு நடைமுறைகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரவுள்ளது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவார்ட் லுட்னிக் தற்போதைய லாட்டரி அடிப்படையிலான விசா முறை மோசடியானது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடைமுறை அமெரிக்க வேலைவாய்ப்புகளை வெளிநாட்டவர்களுக்கு தாரை வார்க்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். புதிய திட்டத்தின்படி அதிக வருமானம் ஈட்டும் அல்லது உயர் திறமை கொண்ட பணியாளர்களுக்கு மட்டுமே வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H-1B விசாவில் முன்னுரிமை அளிக்கப்படும். இதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் நம்புகிறது. மேலும் கோல்டு கார்டு என்ற புதிய திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் குறைந்தது $5 மில்லியன் முதலீடு செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே நிரந்தர குடியுரிமைக்கான கிரீன் கார்டு அளிக்கப்படும். ஆண்டுதோறும் வழங்கப்படும் H-1B விசாக்களில் 70% இந்தியர்களை பெறுவதால் இந்த மாற்றங்கள் இந்திய பணியாளர்கள் மற்றும் மாணவர்களை பெரிதும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கு சலுகையை மத்திய அரசு மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவதாக இருந்த வரி விலக்கு சலுகை இந்த ஆண்டு இறுதி வரை, அதாவது டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் பாதிக்கப்படும் இந்திய ஜவுளித்துறையினர் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தற்போது பருத்தி இறக்குமதிக்கு 11 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஆடை உற்பத்தி செலவுகள் குறைந்து பிற நாட்டு சந்தைகளில் இந்திய ஜவுளித்துறையினர் போட்டியிடுவது எளிதாகும். குமரி சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மேற்கு மாவட்ட மலையோர பகுதிகளில் உள்ள ரப்பர் தோட்டங்களில் பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நிலவிய வெயிலுக்கு பிறகு இந்த மழை மற்றும் குளிர்ந்த காற்று மக்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. பீகாரில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நுழைந்துள்ளதாக வெளியான எச்சரிக்கையால் அம்மாநிலத்தில் அவசர கால உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் ராவல்பிண்டி, பஹ்வல்பூர் ஆகிய இடங்களிலிருந்து பயங்கரவாதிகள் நேபாளம் வழியாக பீகாருக்குள் ஊடுருவியுள்ளதாக மத்திய உளவுத்துறை மாநில காவல்துறையை எச்சரிக்கை செய்துள்ளது. ஊடுருவியுள்ள 3 பயங்கரவாதிகளும் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் அவசர உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டு முக்கிய இடங்களில் கண்காணிப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. குறிப்பாக நேபாள எல்லையில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பீகாரில் 2 மாதங்களில் பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலும் ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை யாத்திரை நடைபெற்று வரும் நிலையிலும் வெளியாகியுள்ள இத்தகவல் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவில் பள்ளிச் சிறுவர்களை சுட்டுக் கொன்ற நபரின் துப்பாக்கியில் இந்தியா, இஸ்ரேல் எதிர்ப்பு வாசகங்கள் இருந்தது தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் மினசோட்டாவில் பள்ளி ஒன்றிற்குள் புகுந்த ராபின் வெஸ்மன் என்ற இளைஞர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டதில் 2 சிறுவர்கள் இறந்தனர். 17 பேர் இதில் காயமடைந்தனர். இதன் பின்னர் அந்த இளைஞரும் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் அந்த இளைஞரிடமிருந்த துப்பாக்கியில் இந்திய மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு வாசகங்கள் இருந்ததும் ட்ரம்பை கொல்ல வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. கேரளாவில் 18 பேரை பாதித்துள்ள மூளையை தின்னும் அமீபா காய்ச்சல் குறித்து தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் பதற்றமடைய தேவையில்லை என்று சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பொதுவாக இந்த நோய் பாதிப்புக்கான காரணங்களை மருத்துவ வல்லுநர்களிடத்தில் கேட்கிற போது அங்க நிறைய குளம், குட்டைகள், அசுத்தமான நீர், மாசுபட்ட நீர் இருக்கிற அந்த குளங்குட்டைகள், அதுவும் குறிப்பா அந்த நீர்நிலைகளில் தேங்கிய சேறு, அந்த மாதிரி இருக்கிற அந்த சேர்ல தான் இந்த அமீபா உருவாகுமா. அந்த குளம் குட்டைகளில் குளிக்கிற போது மூக்கின் வழியே அந்த அமீபாக்கள் போய் மூளையை பாதித்து மூளை காய்ச்சல் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் மரணம் என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இது 95% வரை தொற்று நோய் அல்ல. இதன் மூலம் நாம இந்த கேரளா பார்டர்ல இருந்து வர்றவங்க இல்ல அங்கிருந்து இங்க பயணிச்சு வர்றவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துருங்கிற இந்த அச்சத்தை, பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தொற்று நோய் அல்ல. இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் கூட அந்த மாதிரியான ஒரு மாசுபட்ட குளம், குட்டைகளில் அந்த குளிப்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது.